அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தெற்கு ரயில்வே சமீபத்தில், அதாவது நேற்று 29/2/2024 ஒரு சில அறிவிப்புகளை அறிவித்திருக்காங்க. அதாவது நிறுத்தங்கள், ரயில்வேக்கு சில நிறுத்தங்களை தொடர்ந்து 9ஆம் மாதம் வரையும் கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நிறுத்தங்கள் சொல்லிட்டு பார்க்கலாம். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். முதலாக ட்ரெயின் நம்பர் 11005 தாதர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ஆர்னி ரோடில் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. 19/9/2023 அறிவிச்ச அந்த அறிவிப்பு தொடர்ந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரெயின் நம்பர் 11006 மறுமார்க்கத்தில் புதுச்சேரி தாதர் செல்லக்கூடிய அந்த வண்டிக்கும் ஆர்னி ரோடில் அவங்க ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17/9/2023 அனௌன்ஸ் பண்ணது. மறு அறிவிப்பு வரும் வரை அது கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய புது ட்ரெயின்களுக்கு புது ஸ்டேஷன்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செல்லக்கூடிய நிறைய ட்ரெயின்களுக்கும் சரி, புது ட்ரெயின்களுக்கும் சரி, புதிய நிறுத்தங்களை ஏற்படுத்த சொல்லி தொடர்ந்து ரயில் பயணிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நிறைய ஸ்டாப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இந்த காணொலியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக செல்லக்கூடிய, திருவண்ணாமலை கடந்து செல்லக்கூடிய ட்ரெயின்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி தான் நம்மளுடைய மக்களுக்கு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இது அவுரா, பாண்டிச்சேரியிலேருந்து கல்கத்தாவின் அவுரா செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12867. இது ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு ஸ்டாப்பேஜ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டாப்பேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 12868 புதுச்சேரியிலேருந்து அவுரா செல்லக்கூடிய அந்த வண்டி, மறுமார்க் செல்லக்கூடிய அதே வண்டிக்கு திருவண்ணாமலையில் ஸ்டாப்பேஜ் சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரெயின் நம்பர் 16115 சென்னை எக்மோர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்க்கு மயிலத்தில் ஸ்டாப்பிங் சொல்லியிருக்காங்க. அதே மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 16116 புதுச்சேரியிலேருந்து சென்னை செல்லக்கூடிய எக்மோர் எக்ஸ்பிரஸ்க்கு மயிலத்தில் ஸ்டாப்பேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே புதுசாக வந்திருக்கக்கூடிய ரயில் நிறுத்தங்கள் தான். ஏற்கனவே இங்கே ரயில் நிற்காது, இப்போ புதுசாக இதை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக நம்ம மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னி ரோட், அதாவது ட்ரெயின் நம்பர் 16779 திருப்பதி டு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த வண்டிக்கு ஆர்னி ரோட்லேருந்து ஸ்டாப்பிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்தும் திருப்பதி செல்லக்கூடிய 16780 அந்த வண்டிக்கும் ஆர்னி ரோட்லேருந்து ஸ்டாப்பேஜ் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 17407 திருப்பதி டு மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், அதுக்கு 2 ஊரில், அதாவது போலூர்லேயும் திருக்கோயிலில் ஸ்டாப்பிங் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறுமார்க்கத்தில் அதே மன்னார்குடியிலேருந்து திருப்பதி செல்லக்கூடிய அந்த வண்டி 17408 அதுக்கு போலூர் திருக்கோயிலூரில் ஸ்டாப்பிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப நாளாக நீண்ட நாள் கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இதை இப்போ தெற்கு ரயிலை அறிவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அடுத்ததாக புருலியா டு விழுப்புரம் செல்லக்கூடிய பை வீக்லி எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 22605 இதுக்கு திருக்கோயிலூரில் நிறுத்த அறிவிச்சிருக்காங்க. மறுமார்க்கத்தில் 22606 விழுப்புரத்துலேருந்து புருலியா செல்லக்கூடிய அந்த பை வீக்லி எக்ஸ்பிரஸ்க்கு திருக்கோயிலூரில் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இதேமாதிரி நிறைய ஊர்கள் அறிவிச்சிருக்காங்க. காரைக்கால், காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நான் இந்த காணொலியில் நம்ம திருவண்ணாமலை மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திருவண்ணாமலை கடந்து செல்லக்கூடிய, திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய நம்முடைய மாவட்ட மக்களுக்கும், பக்கத்து மாவட்ட மக்களுக்கும், பாண்டிச்சேரி, இது மாதிரி விழுப்புரம், இவங்களுக்கு ஆரணி, காட்பாடி மக்களுக்கு பயன்படும் வகையில் எந்தெந்த புதிய ரயில் நிறுத்தங்கள் தெற்கில் அறிவிச்சிருக்கின்றது இந்த காணொலி உங்களுக்கு நான் விரிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள நிறைய ட்ரெயின்களுக்கெல்லாம் ஸ்டாப்பேஜில் நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் நிறுத்தி உங்கள் ஊருக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கலாம். இதே போல் தொடர்ந்து ஷியாம் திருவண்ணாமலை யூடியூப் சேனலில் இந்த ரயில் குறித்தும், ரயிலுடைய நேரங்கள் குறித்தும், அதோட நிறுத்தங்கள் குறித்தும், ரயில்வே திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து நான் காணொலி போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களுடைய ஷியாம் திருவண்ணாமலை யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களுக்கும், முட்டார் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். மீண்டும் இதே போல மற்றொரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.